வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு எல்லோ பம்ப்கினை வச்சு அல்வா செய்ய போகிறோம். ஆமாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எல்லோ பம்ப்கின் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பூசணிக்காய் அல்வா செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பூசணிக்காய் எடுத்திருக்கோம், அதாவது எல்லோ பம்ப்கின். இதை இப்போ கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து அதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். அது எப்படின்னு பாருங்கள். நம்ம எடுத்துருக்கிற பூசணிக்காயெல்லாம் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ண பூசணிக்காயை சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு கிரேட்டரில் போட்டு துருவி எடுத்துக்கலாங்க. கேரட் துருவுறதில் போட்டு துருவிக்கிறோம். நம்ம இந்த அல்வா செய்கிறதுக்காக மொத்தமாக 6 கிலோ பூசணிக்காய் எடுத்துருக்கோம். அதாவது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வெயிட் போட்டால் 6 கிலோங்க. நம்ம எடுத்திருந்த 6 கிலோ பம்ப்கினும் துருவி முடிச்சாச்சுங்க. இப்போ அல்வா செய்ய போகணும். அதுக்காக ஒரு லகன் வச்சுட்டு அதில் இதெல்லாம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட லகன் இல்லைனாலே பரவாயில்ல, நல்லா அகலமான பாத்திரம் எதுனாலும் அதை வச்சு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்காக 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். ஏன்னா அது நல்லா வேகணும், அதனால தான் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்கோம். 1 லிட்டர் போதும், ஏன்னா வாட்டர் கண்டென்ட் இல்லையா இது, அதனால கொஞ்சமாக சேர்த்தாவே போதும். இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துக்க போகிறோம். அது வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த எல்லோ பம்ப்கினில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள், அது உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி பம்ப்கினெல்லாம் விடாமல் சாப்பிடுவீங்க கண்டினியூவாக. உங்களுக்கு இதே மாதிரி ஒயிட் பம்ப்கின்லேயும் அல்வா செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குதுங்க. நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பம்ப்கின்லாம் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. ஒரு 50% நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னுட்டு. இந்த சமயத்தில் நம்ம சுகர் போட்டுக்கணும். அதுக்காக 2 கிலோ சுகர் எடுத்துருக்கோம். முதல்ல 1 கிலோ சுகர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்க போகிறோம். மொத்தமாக எவ்வளோ சேர்த்துறது கடைசியில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ 1 கிலோ சுகர் போட்டிருக்கோம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். இந்த டைமில் மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஹை ஃப்ளேம் வைக்கிறப்ப அந்த சுகர் சீக்கிரமாக மெல்ட் ஆகி திக்காகி வரும். அதுக்காக தான் ஹை ஃப்ளேமில் வைக்க சொன்னேன். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் இன்னும் 1 கிலோ சுகர் போட்டுக்க போகிறோம். நம்ம எடுத்திருந்த 6 கிலோ பம்ப்கினுக்கு 2 கிலோ சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் அந்த சுகரெல்லாம் கரைஞ்சி திரும்பவும் நல்லா திக்காகி வரும். அது வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ண போகிறோம். சுகர் நல்லா கரைஞ்சி வர சமயத்தில் கோவா சேர்த்துக்க போகிறோம். இது வந்து சுகர்லெஸ் கோவா எடுத்திருக்கோம். நம்ம வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா 1 கிலோ கூட போட்டுக்கோங்க. அதுவே உங்களுக்கு சுகர் கோவா கிடைச்சிதுன்னா சுகரோட அளவை வந்து கம்மி பண்ணிவிடுங்க. நம்ம வந்து 2 கிலோ போட்டிருக்கோம், அந்த இடத்துல அதோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் 1 கிலோ கோவா சேர்த்துக்கிறோன்னா அதோட ரிச்னஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் ரேட் கொடுத்துருக்காங்க, அதனால கம்மியான அளவில் சேர்த்துருக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த கோவா நல்லா கரைஞ்சி அப்படியே திக்காக வரட்டும். அது வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், கோவாலாம் நல்லா கரைஞ்சி திக்காகி வந்துட்டுருக்கு. இந்த பம்ப்கினும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பார்க்கும் போதே தெரியும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். இப்போ ஒரு தாளிப்பை போட்டுடலாம் வாங்க இதுக்கு. அதுக்காக ஒரு பேன் வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிக்கலாம், ஒரு 100 ml. அதே மாதிரி ஒரு 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு முழுசாக நெய்யிலே செய்யணுன்னா கூட ஒரு 300 ml நெய் ஊற்றி செய்யுங்க. எதுக்காகன்னா முந்திரி நெய்யில் பொரிச்சு எடுக்கணும், அதுக்காக தான் இது ஊற்றிருக்கோம். ஏன்னா அந்த ஃப்ளேவர் இருக்கணும் இல்லையா, அதனால தான் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கோம். நம்மளோட பட்ஜெட் வந்து கம்மியான பட்ஜெட்டு, அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 150 கிராம் கேஷ்யூ சேர்த்துக்கலாங்க. ஆயிலும் நெய்யும் கொஞ்சமாக சூடு இருக்கணும். அதாவது வந்து மிதமான சூடு இருக்கணும். அதிகமாக சூடு இருந்ததுன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடும். அதனால் லைட்டாக சூடேறி வந்ததுக்கப்புறம் இதை சேர்த்தோம்னா கோல்டன் கலரில் வந்துடும். எப்போவுமே மிதமான சூடில் இந்த மாதிரி முந்திரி திராட்சையெல்லாம் வறுக்கணுங்க.
அது கொதி வர்றதை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சூடு இருக்குன்றது. இந்த மாதிரி செய்கிறப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ரோஸ்ட் ஆன ஃபீலே தெரியாதவங்களுக்கு அந்த கோல்டன் கலர்லேயே ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறினாவே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம ரெடி பண்ணிக்கிற அல்வாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த அல்வாவோட ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்குது. அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடியாக வந்துருச்சு. கடைசியாக ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். அதுக்காக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். ஏலக்காய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ அதோட வாசம் சும்மா கம்மன்னு வருதுங்க இங்கே. வாவ், அவ்வளோதாங்க, ஒரு அருமையான பம்கின் அல்வா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணாக்கா கரெக்டாக இருக்கும். எடுத்து சாப்பிட்றப்போ அப்படியே தானாக கரைஞ்சி போயிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வாவ், ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காகி வருங்க. ஓகே மக்களே, ஒரு அருமையான எல்லோ பம்கின் அல்வா செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சேர்ந்து வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததை நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.